ஹாய், இந்த வீடியோவில் args and quarks என்னன்றது பார்க்கலாம். ஸோ args வந்து ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கேடபிள்யூ args வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து ஒரு ஆஸ்ட்ரிக் சைன் சிம்பிள் வந்து அப்பண்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் args அண்ட் டபுள் ஸ்டார் இல்லாட்டி டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் கேடபிள்யூ args குவாக்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதுக்கு இந்த args அண்ட் குவாக்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எழுதணுன்னா வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ இன்புட் பேராமீட்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இல்லாட்டி அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்புட் பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து எழுதுனா என்னோடய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு இன்புட்டை வந்து ரெண்டு வேல்யூ வந்து இன்புட்டாக வாங்கி அந்த வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். இது ரெண்டு வேல்யூ வந்து இன்புட்டாக வந்து வாங்கும். ஸோ num1, num2 அண்ட் இன்புட்டாக வாங்கிட்ட அப்புறமா இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்து num1 into num2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் இதுதான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த செல் எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு எந்த வேல்யூவும் கிடைக்கல, ஏன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணல. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் க்ரியேட் பண்ண அந்த செல்லை மட்டும் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு இன்புட் வேல்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த வேல்யூஸை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதனால் நான் ரேண்டமாக வந்து ரெண்டு வேல்யூ வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன், 10, 5. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா வந்து இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோனையும் இந்த லைன் வந்து இங்கே போகும். ப்ராடக்ட்குள்ளே வந்து num1ல் வந்து 10 அசைன் ஆயிரும், num2ல் வந்து 5 அசைன் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் லைனில் வந்து ரிட்டர்ன் num1, num2. ஸோ ரிட்டர்ன் 10 into 5, 50. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அந்த வேல்யூவை வந்து நம்ம இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் அந்த வேரியபிளில் வந்து அகெயின் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் வந்து 15 வந்துச்சு. ஸோ இங்கே என்ன ஒரே ஒரு லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணும்போது எவ்வளோ இன்புட் வேல்யூஸ் வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வேல்யூவை மட்டும் தான் வந்து இன்புட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு இன்புட் வேல்யூவை மட்டும் தான் வந்து ஆக்செப்ட் பண்ணும் அப்படின்ட்டு. இன்கேஸ் அண்ட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணோம். இன்கேஸ் நம்ம 3 வேல்யூ பாஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எரர் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு இன்புட் வேல்யூ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 3 வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ்குள்ளே. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து எரர் அடிச்சிருக்கு. ஸோ ப்ராடக்ட் டேக்ஸ் ஒன்லி 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 3 were given. ஸோ num1 and num2 மட்டும் தான் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் நம்ம வந்து 3 வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண. ஸோ இது மாதிரியான சினாரியோ வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ எப்போ வந்து ஸோ ஒரு சில சினாரியோஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதும் போது அந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வந்து இன்புட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் args அண்ட் டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் கேடபிள்யூ argsஐ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரிக் args வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் args. ஸோ ஆஸ்ட்ரிக் argsனால் ஒன்றும் இல்லை. ஆஸ்ட்ரிக் args வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்படி வந்து அதை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் வேல்யூஸ் இல்லாட்டி அந்த பேராமீட்டர் வேல்யூஸ் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியல. ஏன்னா இங்கே வந்து ரெண்டு தான் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்செப்ட் பண்ணுன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து ரெண்டு வேல்யூ தான் பாஸ் பண்ணோம். ஸோ இன்கேஸ் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்செப்ட் பண்ணிச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஸோ டிஎஃப் பில்லிங். ஸோ ஒரு ஷாப்பில் வந்து ஒரு பில்லிங் கவுண்டர் இருக்குது. அந்த பில்லிங் கவுண்டரில் வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து ஷாப்பில் வந்து ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்லிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் யூசர் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் வந்து எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம பில்லிங் அப்போ வந்து அவங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கிட்டு அதோட ப்ரைஸை வந்து நம்ம சம் பண்ணிகிட்டே போயிட்டு ஃபைனலாக வந்து டோட்டல் ப்ரைஸை வந்து நம்ம அவங்களுக்கு ரிசல்ட்டாக காமிக்கணும். ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ வந்து 2 ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம இங்கே வந்து item 1, item
2ன்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ பில்லிங்கில் வந்து 2 வேல்யூ தான் அக்செப்ட் பண்ணோம், item 1 and item 2. இன்கேஸ் பர்சன் 3 வந்து 10 ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆகிய நம்ம ரீரைட் பண்ணணும். ஸோ ரியல் டைமில் சினாரியோவில் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி வந்து இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் இல்லாட்டி இந்த ஆஸ்டிக் ஆர்குமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்னொரு பர்சன் வந்து 50 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம இங்கே வந்து அவங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ பில்லிங்கின்ற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து 50 ஐட்டம் வந்து நம்ம இங்கே இன்புட்டாக வந்து ஆக்செப்ட் பண்ணோம். ஸோ எப்படி வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஆஸ்டிக் ஆர்க்ஸ் மூலயமா வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஆஸ்டிக் ஆர்க்ஸ் என்ன பண்ணுன்னா வந்து சென்ட் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து பில்லிங் வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ டோட்டல் ப்ரைஸ். ஸோ இந்த டோட்டல் ப்ரைஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ டோட்டல் ப்ரைஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 0ன்ட்டு அசைன் பண்ணிடுறேன். அப்புறம் நான் வந்து ஒரு வேல்யூவை வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆர்க்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் item underscore price in args total price is equal to total price plus current item price. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நம்ம ஒரு யூசர் ஒரு கிளைண்ட் வந்து 2 ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 2 ஐட்டம்ஸோட ப்ரைஸை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து இந்த டோட்டல் ப்ரைஸோட வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டமோட ப்ரைஸ் 10னா 10 வந்து டோட்டல் ப்ரைஸோட ஆட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் ப்ரைஸ் 10 மாறிடும். செகண்ட் ஐட்டமோட ப்ரைஸ் வந்து 50னா ஸோ 50 வந்து டோட்டல் ப்ரைஸோட ஆட் பண்ணோம். ஸோ ஏற்கனவே டோட்டல் ப்ரைஸோட வேல்யூ வந்து 10 + 50 வந்து 60 ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து 16 வந்துடும். ஸோ இதை எப்படி வந்து கால் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ RES is equal to billing அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் வந்து இந்த வேல்யூ முன்னாடி நம்ம எந்த கீவேர்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10,15 நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் 16 வந்துடுச்சு. ஏன் ரிசல்ட் 60 அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணும்போது இது வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆக்செப்ட் பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இந்த ஆஸ்டிக்ஸ் ARGSன்றதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இந்த பேராமீட்டர் என்ன வந்து சொல்லுதுன்னா இட் வில் ஆக்செப்ட் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்ணும்போது நம்ம அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து 2 ஐட்டம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த 2 வேல்யூவை மட்டும் நம்ம பாஸ் பண்ணலாம். நம்மளுக்கு 16 வந்துச்சு. இன்னொரு கஸ்டமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 10 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து ரீரைட் பண்ண தேவையில்ல. 10 ஐட்டம்ஸ் வந்து இன்புட்டாக வாங்குறதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஸ்டார் ஆர்க்ஸ்ன்ட்டு மென்ஷன் பண்ணதுனால ஸ்டார் ஆர்க்ஸ் வில் ஆக்செப்ட் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம 10 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். அந்த 10 வேல்யூஸை வந்து இங்கே இன்புட்டாக வாங்கி ஒரு வேல்யூவும் வந்து இந்த ஃபார் லூப்பில் வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ ஒரு வேல்யூவும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வேல்யூவோட சம் பண்ணி அதை வந்து டோட்டல் ப்ரைஸில் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 515 வந்திருக்கு. ஸோ இன்னொரு கஸ்டமர் வந்து வெறும் 5 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் 5 வேல்யூ மட்டும் நம்ம பாஸ் பண்ணால் போதும். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து 150. ஸோ இது மாதிரி சினாரியோவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆக்செப்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டார் ஆர்க்ஸ் யூஸ் பண்ணி இந்த சினாரியோவை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார் ஆர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.